நடத்துகிற அந்த சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம இன்னைக்கான கெஸ்ஸிங்னு பார்ப்போம். நேற்று நம்ம என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்துச்சு ரூட்டு பார்க்கறதுக்கு. 29-10 சொல்லி கொடுத்தோம். சி போர்டு எனக்கு 0 தான் வந்துன்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் வின்னிங் வாங்கினீங்கன்னு தெரியல. நான் ஓரளவுக்கு ஒரு வின்னிங் வாங்கினேன். ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சி போர்டு 0 நல்ல ரூட்டு அடித்ததுக்கு காரணமும் சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பி போர்டு 0 நம்ம அழகாக எடுத்துருக்கலாம். அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, பாருங்க பி போர்டு 4 சி போர்டு 4க்கு அதுக்கு அடுத்த நாள் ஒரு 9. அப்போ ஏ போர்டு 3 எடுத்து அங்கே பி போர்டில் பவர் பண்ணியிருக்கான். இப்போ மறுபடியும் இந்த சி போர்டு 1க்கு பவர் பண்ணி 6. அப்போ இந்த பி போர்டுக்கு பவர் பண்ணி 6க்கு 1ன்னு சொல்லி கேம் முடிச்சிட்டான். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சி போர்டு 5 அதுக்கு பவர் பண்ண ஒரு 0. அப்போ இந்த கிராஸ் பேட்டர்னில் ஒரு 3க்கு 8 வச்ச மாதிரி, ஒரு 3க்கு ஒரு 8, ஒரு 6க்கு 1 வச்ச மாதிரி இந்த சி போர்டு 5க்கு பவர் பண்ணால் கண்டிப்பாக ஒரு பிசியில் 0 எடுத்துருக்கலாம். அதை நம்ம எவ்வளோதான் நம்ம பார்த்தாலும் அவன் கேம் முடித்த பிறகு தான் அது ஒரு கேம் தெரியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 நாள் கழித்து ஒரு நம்பர் கொடுக்கலான்னு பார்த்தேன். அது என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் பாருங்கள். அது ஏன் அடித்தான்னு சொன்ன ரீசனுக்கு 02-08ன்னு சொல்லி ஒரு 2 நாள் கழிச்சு, அதாவது நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் கொடுக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன். ஆமாம் இன்னைக்கு ஆனால் முன்கூட்டி அந்த நம்பர் அடிச்சிட்டான் 800-200ன்னு சொல்லி. இது அடுத்த ரூட்டில் அவன் அடிப்பானா அடிக்க மாட்டான்னு சொல்லலை. இந்த கேம் ஏன் அடித்தான், அந்த 808-200 எதுக்கு அடித்தான், இந்த நம்பருக்காண்டி ஒரு ரூட்டு பார்ப்போம். நான் அந்த ரூட்டு 02-08 எப்போ எடுத்து வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லை நாளை மறுநாள், அதாவது இன்னைக்கு தான் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் ஒரு நாள் அவன் முன்கூட்டியே முந்திட்டான். பார்ப்போம் அந்த நம்பர் ஏன் அடிச்சான்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நம்ம ஃபஸ்ட்டு பாருங்க, ஒரு 02 ஒரு 87, ஒரு 02 ஒரு 29. அப்போ ஒரு 2 நாள் கழிச்சு கேப்புக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 11வது நாள் இந்த நம்பர் அடிச்சிருக்கான். அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11வது. சரி நாளைக்கு கொடுக்கலான்னு பார்த்தா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அடித்த நம்பர் வந்து 02-87, அதுக்கப்புறம் 02-29. இதில் என்ன உங்களுக்கு புரியுதுன்னு பாருங்க. அதில் 7க்கும் 9க்கும் கேப்பில் ஒரு 8 அடிக்கணும், 8க்கும் 2க்கும் கேப்பில் ஒரு 0 அடிக்கணும். இந்த 02 காமன். இதுதான் நான் வந்து நாளை மறுநாள் கொடுக்கலான்னு பார்த்தேன் 02-08ன்னு. நல்லா பார்த்தீங்கன்னா புரியுது. 8 0 ரெட்டப்படை எனக்கு ஒரு 2, 7 8 9 கேப் நம்பர் ஒரு 8, 2க்கு 2 0க்கு 0, 02-08ன்னு சொல்லி நாளைக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். அவன் முன்கூட்டியே இன்னைக்கே அடிச்சிட்டாங்க. நல்ல ரூட்டாக இருந்துச்சு. BC00 நல்லா நம்ம ஒரு செஞ்சுருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். சரி வாங்க நம்ம இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்ப்போம். இது தரமான சம்பவமாக இருக்கும் இன்னைக்கு எதுன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த கேம் விளையாண்டனால அந்த கெஸ்ஸிங் எடுக்கிறேன். ஒரு 02-87, மறுபடியும் 02 ஒரு 29. இப்போ மறுபடியும் அந்த கேப் நம்பரில் 02-08ன்னு வச்சுக்குவோம். நம்ம அவன் அடித்த ரூட்டு படியே போவோம் நம்ம ரூட்டுக்கு. சரிங்களா? ஒரே ஒரு விஷயம் பண்ணுறான் அதை மட்டும் பாருங்கள். நான் அதுக்காண்டி தான் கெஸ்ஸிங்கே எடுக்கிறேன். மொத்தம் 2 ரூட்டில் வச்சு ஒரு நம்பர் லாக் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். அதுக்கு ஒரு 287, அதுக்கு அடுத்த நாள் இங்கே ஒரு 161 தரமான சம்பவம் பண்ணியிருப்பான். இன்னைக்கு என்ன பண்ண போகிறான் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏபியில் ஒரு 28, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 16. அப்போ வருஷ நம்பருக்கு 2G1, அப்போ 0ன்னு அடிக்கணும். இங்கே 8, இங்கே 6. வருஷ நம்பருக்கு 2 நம்பர் இறக்குறேன்னா 4ன்னு அடிக்கணும். அதே மாதிரி சி போர்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 7, இங்கே ஒரு 1. அப்போ 7 1, அப்போ 0ன்னு அடிக்கணும், இல்லைன்னா 5ன்னு அடிக்கணும். நம்மளோட சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான். ஆனால் சப்போர்ட்டுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன். 1040, சப்போர்ட்டுக்கும் 045 சொல்லி லாக் பண்ணுறேன். 040 நல்ல நம்பர் இது. இதெல்லாம் நான் நிறையா காசு இழந்தேன். இந்த 040க்கு இன்னொரு ரூட் சொல்கிறேன். நம்ம ஸ்ட்ராங் நம்பர் பார்த்தீங்கன்னா 040.
சப்போர்ட் நம்பர் 045, ஏபி 04 நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. பார்த்துக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நம்ம இன்னைக்கு எடுத்த நம்பரு. இன்னொரு ரூட்டில் அந்த நம்பரை வச்சு லாக் பண்ணுறேன் பாருங்கள். ஆல்ரெடி சொன்னது தான், அது எத்தனை பேர் பார்த்தீங்களோ பார்க்கலன்னு தெரியல எனக்கு. ஒரு 364, அதுக்கு ஒரு 004, ஒரு 962, அதுக்கு ஒரு 400. நல்லா ஃபஸ்ட்டு பார்த்துக்க, அப்போ தான் புரியும். ஃபஸ்ட்டு ஒரு 364, அதுக்கு ஒரு 004, அதுக்கப்புறம் ஒரு 962, அதுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு 400. அப்போ 3க்கும் 9க்கும் கேப்பில் ஒரு 6 குறையுது. 6 காமனாக வச்சுருவோம். அப்போ 4 ஒரு 2 கேப்பில் ஒரு 3 குறையுது. 6 எப்போ அடிப்பானோ கண்டிப்பாக ஒரு 040 அடிப்பான். கண்டிப்பாக இந்த கேப் நம்பர் கரெக்டாக 364க்கும் 962க்கும் கேப் பார்த்தீங்கன்னா 663 தான். கரெக்டாக 663 நம்பர் ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். அது எந்த இடத்துல அடிச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடிச்சிருப்பான். அப்போ அதுக்கு ஒரு 040ன்னு ஒரு நம்பர் வரலை. 040 ஒரு நம்பர் வரலை. அதனால எனக்கு இன்னைக்கு ஏபியில 04 வரனால ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரா 040 சொல்லி லாக் பண்றேன். ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரா 040 சொல்லி லாக் பண்றேன். சப்போர்ட்டுக்கு 045 சொல்லி லாக் பண்ணது 2 நம்பரு. எனக்கு ஏபியில 04 ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னொரு ரூட் ஒன்று பார்த்து வச்சேன். அந்த பேட்டர்னே பாருங்க, அது ஒரு காரணம் இருக்கு. ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். இது வீக்லி சார்ட்ல ஒரு விஷயம் பண்ணுறான் பாருங்களேன். பிசியை மட்டும் காமனாக எடுத்துக்குவோம். ஒரு 47, ஒரு 47 பிசி, இங்கே ஒரு 47. என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்க. அதுக்காண்டி தான் சொல்கிறேன் அந்த நம்பரை. பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9வது நாள் 1 2 3 4 5 6 7 8 9 நாள் அடிக்கணும். ஆனால் ஒரு நாள் தள்ளி விட்டு அடித்த மாதிரி பிசியில் ஒரு நம்பர் லாக் பண்ணிட்டு வராம பாருங்க. ஒரு பிசி 65, ஒரு பிசி 65, கண்டிப்பாக ஒரு பிசியில் 65 வச்சு 065 சொல்லி மறுபடியும் லாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்க கெஸ்ஸிங் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? உங்க கெஸ்ஸிங் வந்தால் மட்டும் ட்ரை பண்ண. நம்மளோட நம்பர் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இல்லை 3 நம்பரை வச்சு லாக் பண்ணுறேன். கடைசியாக பார்த்த கெஸ்ஸிங்னால சொல்ல வரேன். ஸ்ட்ராங்கான நம்பர் பார்த்தீங்கன்னா 040, சப்போர்ட்டுக்கு 045, சப்போர்ட்டுக்கு ஒரு பிசியில் 65 சொல்லி லாக் பண்ணுறேன். இது 3 நம்பராக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.